ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே வளர்பிறை ஏகாதேசியில் பெருமாளை நம்ம வழிபாடு செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்த பாவத்திற்கு எல்லாம் விமோச்சனம் கிடைக்க மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி, தேய்பிறை ஏகாதேசி திதியில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யணும். பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். பெருமாளோட பரிபூரண அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைச்சி நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க துவங்கும். இந்த அற்புதம் வாய்ந்த நாளில் பெருமாளுக்கு பிடித்த இந்த பாடல் வரிகளை யமகண்ட நேரத்தில் படித்தா போதுங்க, நம்ம வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் எல்லாமே தீரும். பணம் மழை பொழிய தொடங்குன்னே சொல்லலாம். எங்கிருந்து பணம் வருதுன்னே நமக்கு தெரியாதுங்க. எந்தெந்த வழியிலெல்லாம் நமக்கு பணம் வரணும்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அதிலெல்லாம் நமக்கு பணம் வர தொடங்கும். நம்ம செய்த நல்ல செயலுக்காக நல்ல பலன் உடனுடனே நமக்கு கிடைக்கும். இந்த அற்புதம் வாய்ந்த பாடலை பெருமாளுக்கு உகந்த வளர்பிறை ஏகாதேசி திதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் இதை வளர்பிறை ஏகாதேசி, தேய்பிறை ஏகாதேசிலையும் நீங்கள் செய்யலாம். இப்போ வளர்பிறை ஏகாதேசி பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி, மே 7ஆம் தேதி வருது. 7/5/2025 நமக்கு வளர்பிறை ஏகாதேசி வருது. இந்த நேரத்தில் பெருமாளுக்கு முன்னாடி 2 துளசி இலையோ இல்லைன்னா நெல்லிக்காயோ வச்சு இந்த பாடலை மனமுருகி படித்தா போதும். இது எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான். உங்களால் இந்த பாடலை படிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, யமகண்ட நேரத்தில் பூஜை அறையில் பெருமாளுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய மொபைலில் யூடியூப்பில் இந்த பாடலை நீங்கள் ஒலிக்க விடலாம். நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது பெருமாளுக்கு பிடித்த துளசி இலை தீபம் ஏற்றலாம். ஒரு தாம்பழத்தட்டில் ஒரு கைப்பிடி அளவு துளசியை போட்டு அதன் நடுவில் ஒரு அகல் தீபம் வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்களால் முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. முடிந்த அளவுக்கு நெய் தீபம் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பாடலை இந்த தீபத்தை ஏற்றிட்டு இந்த பாடலை உங்கள் காதால் கேட்டாலே போதுங்க. வீடு முழுவதும் இந்த பாடல் வரிகள் உச்சரித்தாலே போதும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை விலகி பணம் அதிகரிக்க துவங்கும். யமகண்ட நேரத்தில் இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியல, நீங்கள் எங்கே வெளியில் இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, வாரந்தோறும் வரக்கூடிய மற்ற நாட்களில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். பண வரவு அதிகரிப்பதோடு சேர்ந்து தேவையற்ற மனபயம் நீங்கவும் யம பயம் நீங்கவும் இந்த வழிபாடு உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டி கொடுக்கும். குறிப்பிட்ட இந்த யமகண்ட நேரத்தில் வேலையில் இருக்கீங்க, வீட்டில் இல்லாமல் இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த யமகண்ட நேரத்தில் இந்த பாடலை ஒரு முறை நீங்கள் மனத்திற்குள்ளே பாடலாம். இந்த அற்புதம் வாய்ந்த இந்த பாடல் வரியை நம்ம பார்த்துடலாம். கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, பக்தவச்சல கோவிந்தா, பகவத பிரியா கோவிந்தா. இந்த 8 வார்த்தை தான். இந்த 8 வார்த்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன். நீங்கள் இந்த பாடல் வரிகளை ஒரு சில மாதங்கள் தினமும் யமகண்ட நேரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த பாடல் 8 வரிகளை மட்டும் நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை முழு பாடலையும் நீங்கள் படித்தாலும் சரி, முழு பாடலை படித்தாலும் சரி, கேட்டாலும் சரி, நல்லது தான். உங்கள் வீட்டில் பணமழை பொழிவது உறுதி. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னென்ன முயற்சிகள்லாம் தேவைப்படுதோ அதையெல்லாம் நீங்கள் எடுங்க. பெருமாள் மகாலட்சுமி உங்களுக்கு துணையாக வாழ்க்கை முழுவதும் வருவாங்க. நிச்சயமாக இந்த ஒரு தீபம் ஏற்றி இந்த பாடலை பாடிய 24 மணி நேரத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். வளர்பிறை ஏகாதேசி 7/5/2025 புதன்கிழமையில் வருது. யமகண்ட நேரத்தை பார்த்திங்கன்னா காலையில் 7:30 9 மணிக்குள்ளே தான் யமகண்ட நேரங்கிறது வருது. இந்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி வைத்து இந்த ஒரு பாடலை நீங்கள் பாடுங்க. தீபம் உங்களுக்கு யமகண்ட நேரத்தில் ஏற்ற முடியலைன்னா யமகண்ட நேரத்திற்கு 7:30க்கு யமகண்டம் ஆரம்பிக்குது, அதற்கு முன்னாடி கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த ஒரு பாடல் வரிகளை நீங்கள் யமகண்ட நேரத்தில் தான் பாடணும். தொடர்ந்து வளர்பிறை ஏகாதேசி, தேய்பிறை ஏகாதேசியில் கூட சப்போஸ் நீங்கள் வளர்பிறை ஏகாதேசியில் விட்டுட்டீங்க, அந்த வழிபாடு உங்களால் செய்ய முடியலைன்னா தேய்பிறை ஏகாதேசியில் இந்த வழிபாடு செய்யுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதேசியில் இந்த ஒரு பாடல் வரிகளை யமகண்ட நேரத்தில் நீங்கள் பாடிக்கிட்டு வாங்க. ஒரு சில மாதங்களில் ஒரு சில நாட்களில் கூட உங்களுக்கு
ஒரு வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத உங்கள் கண்கூடா பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் வந்து முன்னேறுவீங்க. உங்களோட முயற்சிகளை கைவிட்டக்கூடாது. நம்ம பரிகாரம் செய்கிறோம், வழிபாடு செய்கிறோம், நமக்கு பணம் தானாக வரும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய வேலைகளை, நம்முடைய முயற்சிகளை, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை கைவிடக்கூடாது. நம்முடைய கடின உழைப்போட முயற்சிகளோட இதையும் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம செய்யும் வேலையிலே தொழிலிலே மிக பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அதை நம் கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். இந்த தீபம் ஏற்றுறீங்க, இப்போ துளசி தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னாக்கா இந்த தீபம் குளிர்வித்ததுக்கப்புறம் அந்த தீபம் எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் குளிர வச்சுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏகாதசி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் அந்த துளசி இலைகளை ஒரு கவரில் போட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. அப்படி இல்லைனாக்கா செடி கொடிகளில் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறீங்க வீட்டிலனாக்கா ஒரு எச்சில் படாத பாத்திரம், பஞ்ச பாத்திரத்தில் கூட நீங்கள் தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் துளசி இலைகளை போட்டு வைங்க. பெருமாளோட படம் இருந்ததுன்னா அதுக்கு துளசி மாலை வந்து சாற்றணும். இல்லைனா கொஞ்சமாவது துளசி இலைகளை வைங்க. பெருமாள் வழிபாட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி வழிபாட்டிலையும் பெருமாள் வழிபாட்டிலையும் துளசி இலைகள் இருக்கிறது ரொம்பவே நல்லது. துளசி இலைகள் இல்லாத வழிபாடுங்கிறது முழுமை பெறாது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். அதனால் துளசி இலைகளை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பண கஷ்டம் தீரணும், கடன் தீரணும், பண வரவில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மாத ஏகாதசி திதியை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்முடைய பாவங்களை போக்கும் ஏகாதசி அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் பண வரவில் நல்ல முன்னேற்றம் வரணும்னா ஏகாதசி வழிபாடு செய்யணும். நம்முடைய பாவமும் நீங்கும், நமக்கு பணமும் கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க. நன்றி.